So good evening students. Today we will see the current affairs analysis of 13th and yesterday's 14th October 2020. First news, measures to boost consumption demand and capital expenditure. CapEx அப்படின்ற capital expenditure. So இப்போ ரீசெண்டாக ஃபினான்ஸ் மினிஸ்டர் 2 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு வந்து 10,000 rupees வந்து ஃபெஸ்டிவ் அட்வான்ஸாக கொடுக்க போகிறாங்க, ஒன்லி ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அது மாதிரி லீவ் ட்ராவல் கன்செஷன் அப்படின்ற இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க 7 இல்லைனா 4 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி தே வில் கெட் அ ட்ராவல் அலோன்ஸ். ட்ராவல் அலோன்ஸ் இல்லை, தே வில் கெட் அ ஃப்ரீ விசிட்டிங் வவுச்சர். சரி, அதை வச்சு அவங்க வந்து ஒரு இடத்த போய் விசிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கானதை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க இப்போது. ஸோ இது ரெண்டும் எது அப்படின்னா நம்மளோட கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் வெரி லெஸ். இப்போ ஃபெஸ்டிவ் டைம் பீரியடில் டிமாண்டை க்ரியேட் பண்ணி விடணும் அப்படின்றதுக்காக. ஸோ 10,000 rupees உங்கள் கையில் கொடுக்குறாங்க, they have to return. இந்த லீவ் கன்செஷன் ட்ராவல் அலோன்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ண வேணாம். அந்த 10,000 வந்து 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் they have to 1000 they have to pay it back. ஸோ மார்ச் வரைக்கும் இந்த மணியை வந்து பர்ச்சேசிங் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. நோ இன்ட்ரெஸ்ட், எல்லாமே ஃப்ரீ தான். சரியா? ஆனால் they have to pay it back. அது வந்து 10 இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இது எது கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் வெரி லெஸ். இப்போ ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாகணும்னா, எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணப்படணும் அப்படின்னா கன்சம்ஷன் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. கன்சம்ஷன் த பீப்புள் ஆர் த கன்சம்ஷன். சரியா? கன்சியூமர்ஸ், இந்த கன்சியூமர்ஸ் வந்து கன்சம்ஷன் அதிகப்படுத்தணும். கன்சம்ஷன் அதிகப்படுத்தணும்னா தேர்ஸ் அ நீட் ஆஃப் மணி. ஸோ அந்த மணி அவங்ககிட்ட இருக்கணும், அதுக்காக தான் அந்த பணத்தை வந்து இன்ஃப்ளோ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் 10,000 rupees உங்களுக்கு அடிஷ்னலாக வருது அப்படின்னா யூ வில் கோ ஃபார் சம் கேட்ஜெட்ஸ். அது நார்மலாக அது பண்ணுறது லைக் ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்றப்போ யூ வில் கோ ஃபார் ட்ரெஸ்ஸஸ் எக்ஸெட்ரா. ஸோ இது என்ன பண்ணுவோன்னா இண்டஸ்ட்ரீஸை, எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட டிமாண்ட் அதிகப்படுத்தும், கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட டிமாண்ட் அதிகப்படுத்தும், ஆர் சம் அதர் திங்ஸ் எது கொடுக்குறாங்களோ அது. அப்போ டூரிசம் இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட், லீவ் கன்செஷன் அந்த இது கொடுக்குறாங்க அப்படின்றப்போ டூரிசம் இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் அதிகப்படுத்தும். இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்து இருக்கக்கூடிய கம்பெனிஸோட ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ப்ரொடக்ஷன் அதிகமாகும் போது எம்ப்ளாய்மெண்ட் வில் பி கிரியேட்டட். எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி அவங்க சைக்கிள் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். அப்போ அந்த சைக்கிளை ஓட்டுறதுக்கு தான் இப்போ வந்து கன்சம்ஷன் பண்ணுறாங்க. அது வேறு விதத்தில் இன்னும் பண்ணியிருக்கணும், இது ரொம்ப லெஸ் தான் கம்பேரிங் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இஸ் வெரி லைக் நிறைய இருக்காங்க. ஆனால் 138 crore பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது தே ஆர் வெரி லெஸ். ஸோ இதுதான் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகம். நிறைய நாடுகள் என்ன பண்ணுறாங்க, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பணத்தை பீப்புளுக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஃபேமிலிக்கு ஒரு மந்த்துக்கு இவ்வளோன்னு போயிடும், இல்லைன்னா ஒரு இயருக்கு இவ்வளோன்னு கொடுக்குறாங்க. ஸோ அதன் மூலமாக அவங்க வந்து கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுது. இட்ஸ் அ சைக்கிள் தான், இட்ஸ் சும்மா கொடுக்கறது கிடையாது. ஸோ இட் வில் கிரியேட் அ ப்ரொடக்ஷன் லெவல். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் வில் பி கிரியேட்டட். ஸோ த கண்ட்ரி நெவர் பி அ பாவர்ட்டி கண்ட்ரி பேக்கில் இருக்காது. சரியா? ஸோ அதான் ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் தி ஸ்கீம். சரியா? தென் நோபல் ப்ரைஸ் இன் எக்கனாமிக் சயின்சஸ். ஸோ லைக் ஸ்வெர்ஜிஸ் ரிஸ்க் பேங்க் ப்ரைஸ் தான் ஆக்சுவலாக எக்கனாமிக்ஸுக்கு. அவங்க ஆக்சுவலாக நோபல் ப்ரைஸில் எக்கனாமிக்ஸ் வந்து முதல்ல அது லான்ச் பண்ணும்போது எக்கனாமிக்ஸ் கொடுக்கப்படலை. அப்புறம் இந்த ரிஸ்க் பேங்க் ப்ரைஸ் அவங்க வந்து அதுக்கான பணத்தை வந்து நோபல் அந்த லைக் என்ஜிஓ அந்த ஆர்கனைசேஷனுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அது இந்த இவரோட நேமில் தான் அந்த ப்ரைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். பட் இட் இஸ் கால்ட் அஸ் நோபல் ப்ரைஸ் அப்படின்னு பேர். இது தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். லைக் இப்போ குரூப் 1 எக்ஸாம்ஸ் கேட்கலாம், அதுக்கு தான் இதெல்லாம் போடுறேன். ஸோ எக்கனாமிக்ஸில் 2 பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க, பால் மில்க்ராம் அப்புறம் ராபர்ட் வில்சன் அப்படின்றது. 2 பேருமே வந்து ஆக்ஷனிங்கை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஆக்ஷனிங்கை பற்றி சில ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷனிங்னா லைக் ஏலம் விடுறது. ஸோ கவர்மெண்ட்டோட லைக் பொருட்களை நீங்கள் ஏலம் விடுறீங்க அப்படின்னா, ஸோ மினரல்ஸ், நாட் தட் பில்டிங் எக்ஸெட்ரா, அதெல்லாம் கிடையாது. சரியா? ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் மினரல்ஸ், 2G ஸ்பெக்ட்ரம், 3G ஸ்பெக்ட்ரம், 4G, 5G அந்த அலைக்கட்டைகள் ஏல விடுறது. ஸோ இதுக்கெல்லாமே வந்து என்ன அப்படின்னா நிறைய போட்டிகள் இருக்கும். நார்மலாகவே 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து வேல்யூ கம்மியாக இருந்தாலுமே போட்டிகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் 10 பேர் ஏலம் கேட்க போகிறீங்கன்னா உங்களுக்கு தாட் இருக்கும், மைட் நீங்கள் வைக்கிறதோட அவங்க அதிகமாக வைக்கலாம் அப்படின்ற தாட். அப்படி வந்துட்டுனாலே யூ வில் கோ ஃபார் ஹையர் பிட்ஸ். இப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா ஏ பர்சன் வந்து அதிகமாக வச்சுருக்கலாம் அப்படின்றது தோணும். உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க அதை. ஸோ இப்படி பயத்திலே அந்த வேல்யூவை தாண்டி சில டைமில் பிட்டெல்லாம் போகும். ஸோ அதை குறைக்கிறதுக்காக தே சஜஸ்டட் அந்த காமன் வேல்யூக்கான ஒரு பிட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறது. ஸோ ஒரு அப்ராக்சிமேஷன் அதை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க.
தட்ஸ் வை தேர். ஸோ அது பெனிஃபிட் ஆகிருக்கும். அது யாரை பெனிஃபிட் ஆகும்னா பையரையும் பெனிஃபிட் ஆகும், செல்லரையும் பெனிஃபிட் பண்ணும், பீப்புளுக்கும் பெனிஃபிட் ஆகும், டேக்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ யாரையுமே அது வந்து பாதிக்காத அளவில் அவங்க ஒரு லைக் சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். அதுக்கு தான் வந்து அவங்க சக்சீட் பண்ணனால தே ப்ரொவைடட் நோபல் ப்ரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ். அது மாதிரி மெடிசின் நான் நாளைக்கு அந்த ஆர்டிக்கிளில் கவர் பண்ணுறேன். மெடிசனுக்கு வந்து CRISPR Cas9 கொடுத்துருக்காங்க. அது நான் இடையில கவர் பண்ணாமல் விட்டுட்டேன். CRISPR, so tomorrow I will cover it. A large article is there. CRISPR Cas9 we studied, right? Scissors, molecular scissors. So like genetical like cutting பண்ணுறதுக்கு டிஎன்ஏல அந்த டேமேஜ் பார்ட்ஸை கட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். சரியா, அது தெரியும் உங்களுக்கு. ஸோ இட் வாஸ் ப்ரொவைடட் நவ். Then human cost of disasters, UNDDR, that is United Nations Office for Disaster Risk Reduction. இப்போ டிசாஸ்டரை பற்றி நீங்கள் அதிகமாக படிக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாட்டி மெயின்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக டிசாஸ்டர் ஓரியன்டாக, கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக டிசாஸ்டர் ஓரியன்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ப்ரிலிம்ஸ் கொஸ்டினை வச்சு நீங்கள் மெயின்ஸ் கொஸ்டினை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ப்ரிலிம்ஸ் வந்து லைக் வேணுங்கன்னே சில சேஞ்சஸ் பண்ணுவாங்க, சில டஃப் நம்ம எதிர்பார்க்கறது வராது. ஆனால் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சிஆர்டிஏ பற்றியெல்லாம் கொஸ்டின்ஸ் வரல ப்ரிலிம்ஸில். ஸோ கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்ட். ஸோ ப்ரிப்பேர், அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா. ஸோ ஹியூமன் காஸ்ட் டிசாஸ்டரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு டிசாஸ்டர் நடந்திருக்கு அப்படின்றது, இது இந்த டிசாஸ்டர் ரிப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் ஆட் பண்ணப்படலைன்னு சொல்லப்படுது. ஒன்று வந்து பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ் லைக் பாம்ஸ், அது மாதிரி சில இடத்துல பெஸ்டிசைட்ஸ் லீக் ஆனது, கெமிக்கல்ஸ் லீக் ஆனதுனால வந்த ஹசார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணப்படலை, உயிரிழப்புகள். அதே மாதிரி COVID-19 மாதிரி வந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ்னால உருவான உயிரிழப்புகளும் இந்த டிசாஸ்டரில் ஆட் பண்ணப்படலை. அப்படி இது ரெண்டும் தவிர்த்து ஆட் பண்ணப்பட்ட பிறகு 2000லேருந்து 2019 நடந்த உயிரிழப்புகள் ப்ளஸ் டிசாஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 2000லேருந்து 2019, அதுக்கு முன்னாடி எடுத்தது 1980லேருந்து 1999 எடுத்திருக்காங்க. அந்த டைம் பீரியடில் டிசாஸ்டரோட அளவு எண்ணிக்கை எடுத்திங்கன்னா 4212 மேஜர் டிசாஸ்டர்ஸ், மேஜர் நாட் மைனர். சரியா. இது வந்து எக்ஸப்ட் தி லைக் பேண்டமிக் அஸ் வெல் அஸ் எபிடமிக். பேண்டமிக் கிடையாது, ப்ளஸ் என்னது பயாலஜிக்கல் வெப்பன்ஸ்னால் வரக்கூடிய உயிரிழப்புகளோ, பயாலஜிக்கல் ஆக்சிடென்ட்ஸ் வந்து கம்பெனிலேருந்து வருது இல்லையா, கேஸஸ் லீக் ஆகிறது, அந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸில் வரக்கூடிய உயிரிழப்புகள் எல்லாம் தவிர்த்து நடக்கக்கூடியது. மேஜராக நடந்த ஆக்சிடென்ட்ஸ் மட்டுமே வந்து லைக் டிசாஸ்டர்ஸ் மட்டுமே, ஆக்சிடென்ட்ஸில் டிசாஸ்டர்ஸ் மட்டுமே 4212. இது 1980லேருந்து 1999. இப்போது அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது. இட் இஸ் நியர்லி 2 decades நம்ம கம்பேர் பண்ணோன்னா 1 year கம்மி 2 decade. சரியா. 2000லேருந்து 2019, இட் இஸ் மோர் தேன் ஈக்குவல் 20 years தான். சரியா. ஸோ 7348 மேஜர் டிசாஸ்டர்ஸ் கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதோட லாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா USD லெவலில் 2.97 trillion லைக் எக்கானமி பாதிக்கப்பட்டிருக்கு, பொருளாதாரம், ஹவுசஸ் இழக்கிறது, இதெல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க, மரம் எல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ கேபிட்டல் அசட்ஸ், அப்புறம் 4.2 billion people கெட் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் திஸ். சரியா. அதில் கிளைமேட் லிங்க்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7000 எப்படி வந்திருக்குன்னா அதில் 6000க்கு மேலே கிளைமேட் லிங்க்டு. எர்த்குவேக் வந்து கிளைமேட் சேஞ்ச் லிங்க்டு வராது. கிளைமேட் லிங்க்டு இன் த சென்ஸ் கிளைமேட் சேஞ்ச் லிங்க்டு. சரியா. இப்போ ஃப்ளட் வரும், சுனாமி வரும். சுனாமி கூட நீங்கள் கிளைமேட் சேஞ்ச் லிங்கில் சொல்ல முடியாது, லைக் சீ லெவல் ரைஸ் ஆகிறதுனால. அதே மாதிரி வால்கனிக் எரப்ஷன்ஸ், அது மாதிரி சைக்ளோன்ஸ் உருவாகிறது. இப்போ சைக்ளோன்ஸோட அளவு அதிகமாகிட்டு இப்போ பர் இயருக்கு நமக்கு 4-5 வந்துடுது. இப்போது அமெரிக்கா தே ஆர் கிராசிங் மோர் தேன் 6ன்னு சொன்னேன். இயர்லி அவங்களுக்கே 6 தான் வரும், இப்போ 6 கிராஸ் ஆகுது. ஸோ நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். ஸோ த மேஜர் ஃப்ளட்ஸ் வந்து 3200. நோ நீட் டு ஸ்டடி த டேட்டா, ஆனால் ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க இது நடந்திருக்கு அப்படின்ற, எது அதிகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். UPSC will not go for datas, but they will ask, India is larger affected country. Yes, it's the second largest affected country by flood, சைனாவுக்கு அப்புறம். சரியா. சைனா இப்போ கூட ரீசெண்டாக கூட அவங்க ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆனாங்க. இப்போ தெலுங்கானா இஸ் கெட்டிங் அஃபெக்டட் இன் இந்தியா. அது மாதிரி ஹீட் வேவ்ஸ் இந்தியாவில் அதிகம். இந்தியாவோட ஸ்டாட்டிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. டேட்டாஸ் வந்து மக்கப் பண்ணணும்னு கிடையாது. அதே மாதிரி உயிரிழப்புகள் சுனாமியில் 2000லேருந்து 2019 சுனாமியில் நடந்த உயிரிழப்புகள் அதிகம், நியர்லி 2 lakh மேலே. அதே மாதிரி ஹைத்தியில் நடந்த எர்த்குவேக்னால நடந்த லாஸ், தட் இஸ் ஆல்சோ நியர்லி 2 lakh மேலே. சரியா. 2 and லைக் quarter வருது. சரியா. ஸோ
Then data showed in the Asia the highest suffered in the disaster. அதுக்கு பிறகு சைனா கண்ட்ரி லெவல் எடுத்துனா சைனா, அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதுக்கு பிறகு இந்தியா. ஸோ அதுக்கான காரணங்கள் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது, சைக்ளோன்ஸ் அதிகமாக தாக்குறது. ஸோ கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ரீசன். அப்புறம் நம்மளோட அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் சேஞ்சு, காடுகளை அழிக்கிறது ஒரு ரீசன். அப்புறம் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இப்போ டேம்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற, ஹெவி டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், இதெல்லாமே வந்து சேஞ்சஸை உருவாக்கி விடுது, டிசாஸ்டர் ப்ரோனாக மாற்றி விடுது. அப்புறம் பீப்புளை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு இடம் இல்லை. ஸோ தே ஆர் கோயிங் ஃபார் த வல்னரபிள் ஏரியாஸ். சரியா? இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கப்புறம் வி ஆர் நாட் ஹேவிங் ப்ராப்பர் வல்னரபிள் ரிஸ்க் ஏரியான்றதை ஐடென்டிஃபை பண்ணி பீப்புளை காப்பாற்ற முடியலை. கேரளாவில் இயர்லி இட்ஸ் ஹேப்பனிங், நிலச்சரிவில் பீப்புள்ஸ் ஆகிறது. அது மாதிரி நீலகிரி, ஊட்டி அந்த பக்கம்லாம் நார்மலாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ தட் ஹாவ் டு பி டேக்கன் கேர். அது கவர்மெண்ட் தான் பண்ணணும். லைக் யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அண்டர் தி யுனைடெட் நேஷன்ஸ் ஏஜென்சி இது ஷெண்டாய் ஃப்ரேம்வொர்க் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் வேலை. இப்போது 2016 2030 வரைக்கும் ஷெண்டாய் ஃப்ரேம்வொர்க்கில் எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிருக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இவங்களோட. இந்தியா இட்ஸ் அ சிக்னேட்டரி ஆஃப் ஷெண்டாய் ஃப்ரேம்வொர்க். ஷெண்டாய் ஃப்ரேம்வொர்க் வி கவர்ட் இன் டிசாஸ்டர் கிளாஸ். ஸோ நோ நீட் டு கோ. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அண்டர் தி ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வரும். அப்புறம் ஸ்டேட்டுக்கு இருக்குது, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் தேர் அண்டர் கலெக்டர். ஸ்டேட்டுக்குன்றப்போ சீஃப் மினிஸ்டர் கீழே வரும். அண்ட் த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் இஸ் தேர் டு ஹவு டு இம்ப்ளிமெண்ட். அப்புறம் ஸ்டடி இன்ஸ்டியூட் இருக்குது, ட்ரெயின் பண்ணுற டிசாஸ்டர்லேருந்து பீப்புளை காப்பாற்றுறதுக்கு. ஸோ தென் ஃபோர்த் வந்து சொவரின் கோல்ட் பாண்ட் ஸ்கீம். இப்போ இந்த வருஷம் இது 2வது அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கோல்ட் பாண்ட் லைக் செவன்த் ட்ரான்ச் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 7வது வாட்டி ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பாண்ட் பேப்பர். ஒரு பாண்ட் பேப்பரோட மதிப்புன்னா 1 கிராம் அப்படின்ற கேட்டகரி. ஒரு நார்மல் ஃபேமிலி நீங்கள் கோல்டுக்கு ஈக்குவலாக, இன்றைக்கி கோல்டு என்ன ரேட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இயர்லி ரிட்டர்னாக 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இப்போது யூ ஆர் பர்ச்சேசிங் 1 கிராம் அப்படின்றப்போ 5000 சம்திங் வருது இன்றைக்குள்ள ரேட்டுக்கு. நான் சொன்னேன் இட் வில் சேஞ்ச். சரியா? 5551 பெர் யூனிட்ன்ற 1 கிராமுக்கான ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா தங்கத்தோட ரேட் ஏறுது, 7000. நீங்கள் 1 இயர் கழியும் போது 7000 ஆகுதுன்னா இது 8 இயர்ஸ் மெச்சூரிட்டி. 5 இயர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் எப்போ வேணான்னாலும். இதை நீங்கள் செக்யூரிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். டீட்டெயிலாக படிங்க. சொவரின் பாண்ட் இஸ் அ பேப்பர். இட்ஸ் அ கோல்டு இண்டிகேட்டட் பாண்ட். கோல்டோட வேல்யூக்கு ஈக்குவலாக 1 கிராமுக்கான ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அது நீங்கள் அசர்ட்டாக யூஸ் பண்ணி கடன் வாங்குறீங்களா, கோல்டு அடகு வைக்கிறீங்களா, அதே மாதிரி நீங்கள் அடகு வச்சுக்கலாம். ஆனால் கவர்மெண்ட்டுக்கிட்ட இதை ரிட்டர்ன் பண்ணுறது அட்லீஸ்ட் 8 இயர்ஸ் வந்து மெச்சூரிட்டி ஃபைனல். அதில் 5 இயர்ஸாவது ஆயிருக்கணும், அப்போ தான் நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியும். யூ வில் கெட் த மணி. சரியா? நோ நீட் டு வரி. அதில் இப்போ கோல்டோட ரேட்டு கண்டிப்பாக இறங்காது, ஏறிட்டு தான் போகும். சம்டைம்ஸ் இட் வில் கோ. இப்போது ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்றப்போ இட் வில் கோ ரைஸ். இப்போ நீங்கள் வாங்கும்போது 5000 இருக்குன்னா 7000 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதை கொடுக்கணும் கவர்மெண்ட். 7000 கொடுக்கணும். இப்போ வாங்கக்கூடிய காசில் அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதான். தட்ஸ் அ ரீசன். ப்ளஸ் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க 2.5 இயர்லி பேசிஸில் அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். தட்ஸ் அ பெனிஃபிட். இது எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஐடியலாக கோல்டை நீங்கள் வீடுகளில் வாங்கி வைக்கிறது தவிர்க்கிறதுக்காக. ஸோ கோல்டோட இம்போர்ட் அதிகமாகுது. கோல்டோட இம்போர்ட் அதிகமாக நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் சேதமடையும். ஸோ இது லைக் நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சைக்கிளுக்காக தான் இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சொவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம். புரியுதா? ஸோ ஸ்டடி இன் டீட்டெயில். இப்போ ஆன்லைனில் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தெர் இஸ் அ 50 rupees டிஸ்கவுண்ட் டூ. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் பர்ச்சேஸ். முன்னாடி இதை எல்ஐசி இல்லை லைக் பேங்க்ஸ், போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கேயும் போய் வாங்கிக்கலாம். இப்போ COVID-19 ப்ராப்ளம் இருக்கிறனால யூ கேன் சப்ஸ்கிரைப் இன் ஆன்லைன் டூ. தென் மவுண்ட் கிளிமஞ்சாரோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறதுல இட்ஸ் அ ஹியூஜ்னா இப்போ நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்லாம் எடுத்து லைக் K2 காட்வினாஸ்னா இருக்கட்டும், மவுண்ட் எவரெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த ஒரு மலை தொடரில் இருக்கும். ஆனால் கிளிமஞ்சாரோ வந்து தனியாக ஒரு பீக்காக இருக்கும், தனி மலை. ஸோ நோ எக்ஸ்டென்ஷன் இஸ் தேர். ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். டான்சானியா கண்ட்ரியில் இருக்குது, ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டில். ஸோ இட்ஸ் அ ஸ்டார்பெட்டோ வல்கனோ வந்து இப்போ ரிலீஸ் ஆகுது. தட் இஸ் காம்போசிட் வல்கனோன்னு பேர். த மிக்சர் ஆஃப் ஆஷ், லாவா அண்ட் ராக் பீசஸ் அதில் இருக்கும். அதான் இப்போ ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தட்ஸ் ஆல், ஜஸ்ட் நோ தட். அப்புறம் இந்த வல்கனோ, இப்போ இந்த கிளிமஞ்சாரோ டாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் கவர்டு பை ஸ்னோ கேப், த லார்ஜஸ்ட் ஒன்.
அப்புறம் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பிளேஸ் இது. கிளிமஞ்சாரோ நேஷ்னல் பார்க் இஸ் தேர். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில். வால்கனோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன், ரைட்? ஸோ வால்கனிக் எஃபெக்ட் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, ஸ்டடிட். தென் 6th நியூஸ் வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் லார்ஜஸ்ட் ஆர்டிக் எக்ஸ்பெடிஷன். மொசைக் அப்படின்ற எக்ஸ்பெடிஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மல்டி டிசிப்ளினரி ட்ரிஃப்டிங் அப்சர்வேட்டரி ஃபார் த ஸ்டடி ஆஃப் ஆர்டிக் கிளைமேட். இதில் நம்மளும் பார்ட்னராக இருந்தோம். இது என்ன அப்படின்னா, ஒரு ஷிப்பை வந்து ஆர்டிக் ஏரியாவுக்கு கொண்டு போவாங்க ஐஸுக்குள்ளாடி. அப்போ அந்த ஐஸை ஸ்டடி பண்ணுறதுக்காக அதில் கொண்டு விட்டுட்டு அதை ஸ்டடி பண்ண அந்த லேயர்ஸை ஸ்டடி பண்ணுவாங்க கிரவுண்ட் லெவலில் இருந்து. ஸோ அதான் இந்த இதோட ஸ்டடி முடிஞ்சிருக்கு. அதில் எவ்வளோ ஐஸ் லாஸ் ஆகிருக்கு அப்படின்றத அவங்க இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் ஆல். மொசைக் அப்படின்னா என்னென்னு தெரியணும், தேட்ஸ் ஆல். தென் கேரளா அண்ட் டிஜிட்டல் எஜுகேஷன். கேரளா அண்ட் டிஜிட்டல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு மேக் ஆல் மோஸ்ட்லி 40,000 கிளாஸ் ரூமுக்கு மேலே ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றிட்டுருக்காங்க. இந்த கோவிட்-19 வந்து பயன்படுத்துகிறாங்க. பட் லைக் அவர் ஸ்கூல் கண்டிஷன்ஸ் ஆர் வெரி பெத்தட்டிக் இல்லையா, ஸோ வெரி ரிஸ்கி. பட் கேரளா வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க இந்த லாக்டவுன் டைம் பீரியடை, ஆன்லைன் கிளாஸ். அதே மாதிரி ஃபஸ்ட் பெல் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டியை வந்து லான்ச் பண்ணுறாங்க, ஃபஸ்ட் பெல் அப்படின்ற பேர். அதுவும் நம்ம ஏற்கனவே கவர் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நமத் பாஷா அப்படின்னா ட்ரைபல் ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து டிஜிட்டலாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், அவங்களோட லாங்குவேஜில் ஆன்லைன் கிளாஸாக இருக்கட்டும், எதர் ஆஃப்லைன் கிளாஸாக இருக்கட்டும், அவங்களோட லாங்குவேஜில் கல்வி கேட்கறதுக்கான ஒரு வழிமுறை உருவாக்கியிருக்காங்க. ஸோ this program is introduced under the Samagra Shiksha Abhiyan. Samagra Shiksha Abhiyan, you people know that, right? Then National Postal Week we are celebrating this week. 9th Octoberல இருந்து செலிப்ரேட் பண்ண 1 வீக்குக்கு. அது என்னென்னன்றது போட்டிருக்கேன். இது ஏன் கம்பைல் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னா, you are also writing the group 1 examination. So for that purpose you people need those things. Yeah, only TNBC can ask those questions. Yeah, the dates etc. ஸோ நேஷ்னல் போஸ்டல் வீக்கை பொறுத்த வரைக்கும் போஸ்டலை வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத ப்ரமோட் பண்ணுறதுக்காக, எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக we are celebrating those. There is a Universal Postal Union, 1874 it was created. Now it is a United Nationோட ஒரு ஆர்கனாக இருக்குது, ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சியாக. நான் உருவாக்கப்படும்போது யுனைடெட் நேஷன் இஸ் நாட் தேர், சரியா? ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஸ்விஸ் கேபிட்டல் பெர்லினில் இருக்குது. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. தேட்ஸ் ஆல். இந்தியாவை பொறுத்தவரை we having 1,55,531 போஸ்ட் ஆஃபீஸர்ஸ். இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் இன்றைக்கும் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பீப்புள் ஆர் ஹேவிங் இமெயில், வாட்ஸ்அப் எக்ஸெட்ரா. பட் கம்பெனிஸ், கவர்மெண்ட்ஸ் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, போஸ்டல் சர்வீஸ் எக்ஸெட்ரா. அப்புறம் போஸ்டல் சர்வீஸில் நம்ம இன்றைக்கி பேங்கிங் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் ஸ்கீம். அது மட்டும் இல்லை, கிஷன் விகாஸ் பத்ரா அங்கே போய் வாங்கிக்கலாம். அதே மாதிரி யூ கேன் ஹாவ் கோல்டு, சொவேரன் கோல்டு பாண்ட் ஸ்கீமே நீங்கள் அங்கே போய் லைக் ஆத்தரைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தென் 5-star வில்லேஜ் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 5-star வில்லேஜ் அப்படின்றது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய 5 ஸ்கீமை வந்து எல்லா ரூரல் ஏரியாவுக்கும் கொண்டு போகிறது மெயின்லி. அதில் என்னெல்லாம் அப்படின்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் ஆர்டி, அது மாதிரி வேறு என்னெல்லாம் வரும் அப்படின்னா இன்சூரன்ஸ் கேட்டகரி எல்லாமே வரும் அதில், சரியா? தென் அம்ரூட் அப்படின்ற மிஷன், ஸோ அட்டல் மிஷன் ஃபார் ரீஜெனுவேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அர்பன் ஏரியா, ஸ்மார்ட் சிட்டியில் கவர் ஆகாத பிளேஸை எல்லாமே இதில் கவர் பண்ணுறேன் அட்டல் மிஷனில். இப்போ திருநெல்வேலி வில் நாட் கம் அண்டர் தி ஸ்மார்ட் மிஷன். ஸோ மதுரை வருது, மதுரையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி, இப்போது நாகர்கோவில் நெக்ஸ்ட் அப்படி வரும், ஃப்யூச்சரில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அர்பன் ஏரியாஸ், மோஸ்ட் பாப்புலேட்டட் ஏரியாஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒர்க்கை தான் இவங்க பண்ணுறாங்க. ஸோ லைக் ஸ்மார்ட் சிட்டி ஈக்குவலாக ரோட் ஃபெசிலிட்டிஸ், ஆப்டிக்கல் ஃபைபர் கனெக்ஷன்ஸ், அப்புறம் ஸ்மார்ட் டிராஃபிக் லைட்ஸ் எக்ஸெட்ரா எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரைட்டாக. ஸோ இட் வில் ஹெல்ப், சரியா? ஸோ அதில் சீவேஜ், வாட்டர், சைக்கிளிங்கான வே, இனிமேல் சைக்கிளிங் கொஞ்சம் அதிகமாகும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன். எல்இடி லைட்ஸாக மாற்றுறது, ஸோ பவர் கன்சம்ஷனை குறைக்கிறதுக்காக. தென் குஜராத் டிஸ்டர்ப்ட் ஏரியா ஆக்ட், இப்போ ரீசெண்டாக டிஸ்டர்ப்ட் ஏரியா ஆக்ட் ஆல்ரெடி இஸ் தேர். அகமதாபாத் ஏரியா எல்லாமே டிஸ்டர்ப்ட் ஏரியா, கம்யூனல் டிஸ்டர்பன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆக்ட் ஆல்ரெடி இருக்குது.
இப்போ இதில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், அது பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுத்துருக்காரு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, டிஸ்டர்ப்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய லேண்டை வந்து, இது நீங்கள் பெருசாக படிக்கணும்னு இல்லை, நான் சொல்கிற மட்டும் கவனிச்சுக்கோங்க. டிஸ்டர்ப்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய லேண்டை வந்து இன்னொருத்தங்களுக்கு விற்கணும் அப்படின்னா கலெக்டரோட பர்மிஷன் வேணும். இப்போ அதை இன்னும் ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் அதை வயலேட் பண்ணுறாங்க. வயலேட் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் அப்படின்றத இப்போ அமெண்ட்மெண்ட் மூலமாக மூவ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். சரியா? இப்போ நிறைய பேர் கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் அவங்க லேண்டை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கை மாறிடுறாங்க. ஸோ இது ஏன் கை மாறக்கூடாது அப்படின்னா, அங்கே ப்ராப்ளத்தை உருவாக்குறதுக்கு லைக் ஏலியன் பீப்புள், ஏலியன் இன் த சென்ஸ் நாட் ஃப்ரம் அவுட் சைட், இந்தியாவிலேருந்தே நிறைய லைக் குஜராத் சம்மந்தம் இல்லாத நிறைய பீப்புள் வில் கோ அண்ட் கிரியேட் சம் ப்ராப்ளம். அந்த லேண்டை வாங்கி அங்கே செட்டில் ஆகுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் அது தடுக்கிறது தான். தே கேன் பர்ச்சேஸ் லேண்ட். ஸோ அண்டர் ஆர்டிகிள் 19 தே கேன் டூ இட். பட் என்னென்னா பர்மிஷன் வாங்கும் கலெக்டர்கிட்ட. ஸோ அது இப்போது சில லைக் பனிஷ்மெண்ட்டை இதை ஆட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ நோ நீட் டு கோ டீப். தென் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே 2020 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷத்துக்கு October 10th எவ்ரி இயர் வி ஆர் செலிப்ரேட்டிங். வேர்ல்டு மென்டல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி COVID-19 சுச்சுவேஷன்ஸ் எடுத்திங்கன்னா லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லப்படுது. ஆன்லைன் கேட்ஜெட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, fully you are connected with lot of like social medias etc. So your brains will be exploited. முன்னாடி நீங்கள் ஓடின ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மி, இன்றைக்கி உங்களை அறியாமலே நீங்கள் ஃபாஸ்ட்டாக போக வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறீங்க. ஸோ when you are going very faster your brains will get exhausted. ஆகும்போது you will feel frustrated. அதுக்கு தான் லைக் யோகாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஆனால் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு எங்கேயாவது உட்காந்து பண்ணிக்கிட்டா த ப்ராப்ளம் வில் பி தேர். சரியா? சாரி ஃபார் த கமெண்ட். ஸோ இம்பேக்ட் ஆஃப் COVID-19 லைக் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பேண்டமிக் இஸ் இன்க்ரீஸிங். அப்புறம் அதில் ஏஜ் கேட்டகரி எடுத்துக்கிட்டால் வெரி லெஸ் ஏஜ் பீப்புள். ஓல்டு பாப்புலேஷன்ஸ் ஆர் வெரி ஹாப்பி வித்தவுட் ஸ்ட்ரெஸ். பட் யங்கர் ஜென்ரேஷன் 21 ஏதாவது ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகி நிறைய சூசைட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு தான் இதை சொல்கிறேன். இது இந்தியா மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில். ஸோ அதுக்கு இந்தியாவில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றது இந்தியன் சினாரியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹேவிங் ஸ்டெப்ஸுன்றதை விட முதல்ல பாதிக்கப்பட்டவங்களோட லிஸ்ட் 197.3 மில்லியன். இது 2017 கணக்கு. ஸோ இது நீ COVID-19 எல்லாம் கணக்கு பண்ணாங்க அப்படின்னா it will be very high. ஏன்னா you people are in house and then okay depressive disorder, அப்புறம் anxiety, அது ரொம்ப டென்ஷன் ஆகிறது, ரொம்ப நீங்கள் லைக் ஓவர் எக்ஸாஸ்டட் ஆகிறது ஒரு ரீசன். பி ரிலாக்ஸ் இன் யுவர் லைஃப். டிசபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப் அப்படின்னா ஒரு பர்சன் முன்னாடியெல்லாம் மென்டல் ஹெல்த் வராது, அதில் இப்போ தான் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வாழ்ந்து நீங்கள் மென்டல் அவுட் ஆகிட்டீங்கன்னாலே யூ ஆர் லைக் உங்களோட லைஃப் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஆக்சிடெண்ட்டில் போகிறீங்க, இல்லைனா நீங்கள் வந்து 20 இயர்ஸில் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறீங்க அப்படின்னா யுவர் லைஃப் 60-70 வாழ வேண்டிய நீங்கள் 20 இயர்ஸில் சாகிறீங்கன்னா 40 இயர்ஸ் வந்து உங்களோட லைஃப் காலி. ஸோ அதான் லாஸ்ட் லைஃப். ஸோ அது வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சிடெண்ட்ஸ் மூலமாக இல்லைனா நீங்கள் வந்து டிசேபிள்ட் ஆகுறீங்க, அதன் மூலமாக உங்களோட லைஃப் வந்து நார்மல் லைஃப் வந்து லாஸ்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் டிசேபிலிட்டி அட்ஜஸ்டட் லைஃப். அதில் மென்டல் ஹெல்த்தும் வருது. இப்போது ப்ரெஷர்ஸ் அதிகமாகிறதுனால யூ ஆர் ஆல்சோ லாஸிங், ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி நீங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடுறீங்க அப்படின்னா ஸோ ப்ராப்ளம் இஸ் தேர். சரியா? தென் பட்ஜெட்ரி ஸ்பெண்டிங் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் ஸ்பெண்டிங் 52,800 crore. கேட்குற நல்லா தான் இருக்குது. இந்தியா இஸ் பேர்லி ஸ்பெண்டிங் 0.5% ஆஃப் தி ஹெல்த் பட்ஜெட். அப்புறம் வி ஹேவிங் திஸ் இஸ் அ குட் இனிஷியேட்டிவ் மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மென்டல் ஹெல்த் கேர் பீப்புளுக்கு என்னென்ன மாதிரி அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்கு அவங்களோட நாமினி யார், அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கவர்மெண்ட் எப்படி எய்டு கொடுக்கும், ஃப்ரீ மெடிசின்ஸ் எக்ஸட்ரா எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்புறம் யாராச்சும் சூசைட் பண்ண போகிறாங்க அப்படின்னா தே ஆர் ஆல்சோ மென்டலி அஃபெக்டட் பர்சன்ஸ். டிப்ரெஸ்டில் போகிறாங்க, டிப்ரெஸ்ட் ஆனாலே அது லைக் அதனால இட் இஸ் நாட் அ மென்டல் டிஸார்டர் அப்படின்றது கேட்டகரி இல்லை. ஆல்ரெடி தே ஆர் டிப்ரெஸ்ட் அப்படின்னாலே தே ஆர் நாட் நார்மல் அப்படின்ற கேட்டகரியில் தான். இது லைக் அவங்கள அலினேட் பண்ண சொல்ல. பட் சூசைட் வந்து முன்னாடி பனிஷ்மெண்ட்டாக இருந்துச்சு, இப்போ பனிஷ்மெண்ட் கிடையாது. அண்டர் செக்ஷன் 309 அது இன்னும் இம்ப்ளிமெண்டேஷனில் வரல. அதுவும் இந்தியாவில் இன்னும் நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு இந்த விஷயம் தெரியாது. பார்த்துட்டு இருக்கவங்க கோவப்பட்டுறாதீங்க. ஸோ இது உண்மை. நிறைய ஸ்டேஷன்ஸில் நீங்கள் எடுத்திங்கன்னா முதல்ல சூசைட் பண்ணுறவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் லாயர்ஸ் ஏதாவது போய் சட்டங்களை சொன்னால் தான் நிறைய உங்களுக்கு தெரிய வரும். இல்லைன்னா ப்ராப்ளம் இஸ் தேர். டோன்ட் மேக்
லைக் மேக் இட் பாசிட்டிவ் சரியா. ஸோ 12 வந்து அக்வாஃபானிக்ஸ் அப்படின்றது ஃபெசிலிட்டி. அக்வாஃபானிக்ஸ்ன்றது நத்திங், இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அக்வாரியம் இருக்கும் கீழே, அதுக்கு மேலே இல்லைன்னா சைடில் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம், அதில் மேலே தான் நீங்கள் வைக்கணும்னு கிடையாது. வித்தவுட் சாயில் யூ வில் ஹாவ் சம் ஃபைபர். இப்போ நீங்கள் இங்கெல்லாம் முன்னாடியெல்லாம் அந்த மாடி தோட்டம்ன்ற பேரில் பண்ணுவாங்க இல்லையா, சாயில் இருக்காது, அதில் வந்து இந்த கொயர், இந்த தென்னை நாறுகளை யூஸ் பண்ணுவாங்க. அந்த கொயர் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை பயன்படுத்துவாங்க, அதை கட் பண்ணி போட்டு. அப்போ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மினரல்ஸ், அதுக்கு தேவை அமோனியம், தட் இஸ் நைட்ரேட், கன்வெர்ட் பண்ணணும் நைட்ரேட்டாக, அதுக்கு தேவை பாக்டீரியா, வி நோ தட். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிஷ் வந்து அமோனியம் வேஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஃபிஷ்ஷில் டேங்கில் இருக்கக்கூடிய அழுக்கு தண்ணியை அப்படியே நீங்கள் செடிகளுக்கு பாய்ச்சுறீங்க. இது ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா ரீசைக்கிளபிள் மாதிரி. இந்த தண்ணி போய் அந்த கொயர் அந்த வேஸ்ட்டில், கொயர் வேஸ்ட்டில் சாயில் இல்லாத ஒரு மெட்டீரியலில் விழும், அதில் அந்த செடிகள் இருக்கும், அக்ரிகல்ச்சர் பிளான்ட்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து அமோனியம் தேவை, அதில் பாக்டீரியா இருக்கும். பாக்டீரியா என்ன பண்ணோன்னா அமோனியத்தை நைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இட் வில் கெட் நியூட்ரியன். இந்த தண்ணி என்ன பண்ணோன்னா அங்கே ஃபில்டர் ஆயிரும், அமோனியம் எல்லாம் வேஸ்ட்லாம் அங்கே ஃபில்டர் ஆயிரும், அந்த தண்ணி திருப்பியும் ஃபிஷ் டேங்குக்கு வந்துடும். ஸோ போத் கேன் சர்வை. ஸோ இது வந்து இனிமேல் அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி தான். தட்ஸ் ஆல். சரி, இதில் 3 பேர் தேவை. ஒன்று அமோனியா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பாக்டீரியா தேவை, அதுக்கு தான் ஃபிஷ், அமோனியாவுக்கு ஃபிஷ் வேணும், அப்புறம் வாட்டர். தட்ஸ் ஆல். நோ சாயில் இஸ் என்ன லைக் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல். தென் கார்பரேட்டைசேஷன் ஆஃப் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டு. ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டுன்றது கவர்மெண்டோட பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கிடையாது, கவர்மெண்ட் கம்பெனி, கவர்மெண்ட் ஓன்டு ஒன். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்னா கவர்மெண்ட் கம்பெனின்னு பேர். இட்ஸ் அ கார்பரேட்டைசேஷன். இப்போ நீங்கள் 100% கவர்மெண்ட் கையில் இருந்தாலுமே இட் வில் பி கால்ட் அஸ் அ கம்பெனி, பட் இட் இஸ் நாட் அ கம்பெனி, இட்ஸ் அ போர்டு. புரிஞ்சுதா? அப்போ இது எதுக்கு அப்படின்னா இந்தியாவுக்கான ஆயுதங்களை பண்ணக்கூடிய ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி தான். இது கல்கட்டாவில் முதல்ல ஆரம்பித்தாங்க, இந்தியாவில் பல இடங்களில் இருக்குது. யூபியில் ஏகே, அந்த ரஷ்யா கூட ஒரு ரைஃபிள்ஸ் நம்ம தயாரிக்கிறனால 307 ஐ ஹோப் ஸோ, அந்த ரைஃபிள்ஸ் வந்து இங்கே இதில் தான் பண்ணுறாங்க. ரைபர்லியில் இருக்குது, சோனியா காந்தி மேடத்தோட தொகுதி. சரியா? ஸோ அங்கே தான் இதை ஐ ஹோப் சோனியா காந்தியா ராகுல் காந்தி, ஸோ சம்படி எல்ஸ். ஓகே, ஸோ அங்கே தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி அங்கே மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இருக்குது. இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி வந்து இப்போ கம்பெனியாக மாற்ற போகிறாங்க. கார்பரேட்டைசேஷன் அப்படின்னா தே வில் லைக் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணோன்னா அதை கம்பெனியாக மாற்றும். கம்பெனி இன் த சென்ஸ் 100% ஓன்டு பை கவர்மெண்ட்டாக மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுருவாங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், நாட் விற்கிறது, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி ஹேப்பன். ஸோ தட்ஸ் ஆல். Then India, Mexico, there is a joint meet happened via online. அது வந்து ட்ரேட் ரிலேட்டடாக 70 years ஆஃப் டிப்ளமேட்டிக் ரிலேஷனை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. ஸோ நிறைய விஷயம் பேசியிருக்காங்க. இட்ஸ் அ நார்மல் திங். இதெல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் WTOவில் சொல்லி தரேன், நேரத்தை டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. தட் இஸ் பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி. நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, நிறைய கண்ட்ரி கூட ஸ்க்ராப் பண்ணியிருக்கோம், இதை ரீநெகோஷியேட் பண்ணிகிட்ருக்கோம் மெக்சிகோ கூட. அப்புறம் சானிட்டரி அண்ட் பைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ், யூ பீப்புள் நோ, சேஃப் கார்டிங் அவர் செல்ஃப் ஃப்ரம் லைக் ஏதாச்சும் ஒரு பொருள் இப்போது அஃபெக்டட், லைக் வைரஸ் அஃபெக்டட் பண்ண அனிமல்ஸை நம்ம ட்ரேட் பண்ணுறது, லைக் ஏதாவது பாதிக்கப்பட்ட பொருட்களை நம்ம பைட்டோ சானிட்டரி மெஷர்ஸில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது மாதிரி டெக்னிக்கல் பேரியர்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய இல்லீகல் மெஷர்ஸ். அதான் அமெரிக்காவில் நான் உங்களுக்கு சொன்னேன், துனா ஃபிஷ் கேப்சரிங் பண்ணுறது. அதில் மெக்சிகோ துனா ஃபிஷ் தான் அமெரிக்கா பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான். டால்ஃபின் அதில் நிறைய மாட்டிக்கிட்டு செத்து போச்சு. அவங்க கேப்சர் பண்ணும்போது ட்ராலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதில் மாட்டிக்கிட்டு. ட்ராலர்ஸ்னால் தெரியும் இல்லையா? ஸோ அதனால் டெக்னிக்கல்ஸ், அவங்களோட டெக்னிக்கல் வந்து பேரியர் இருக்குது அப்படின்றனால நிறைய உயிரினங்கள் சாகுது அப்படின்றா அதை பேன் பண்ணாங்க. ஸோ அது அப்படி பேன் பண்ணுறதுக்கு பேர். அப்புறம் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இதுக்கான கார்பரேஷன்ஸ் எல்லாமே. அப்புறம் பீப்புள் டு பீப்புள் கார்பரேஷன், ப்ரமோட் டூரிசம் எக்ஸெட்ரா, இதெல்லாமே இது நார்மல் டயலாக்ஸ் தான். 2 முக்கியமான மெமரண்டம் சைன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியர்ஸ் ஃப்ரம் இந்தியா ஒர்க்கிங் இன் மெக்சிகோ, அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஃபாரின் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்கும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி. ஹிஸ்டாரிக்கலி வி ஆர் போத் கண்ட்ரீஸ் ஆர் லைக் G20யில் இருக்கும். இதெல்லாம் நார்மல் தான். நோ நீட் டு கோ, யூ கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். இது நார்மல் பாயிண்ட்ஸ் தான், நோ நீட் டு எக்ஸ்பிளைன். தென் CDAC, தட் இஸ் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங். CDAC அப்படின்றது இந்தியாவில் சூப்பர் கம்ப்யூட்டிங்கான டெக்னாலஜியை உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போது IIT போன்ற நிறுவனங்கள் கூட பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு ஹைப்ரிட் கிரிட்டை உருவாக்க போகிறாங்க.
சூப்பர் கம்ப்யூட்டிங் அப்படின்னா எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் கனெக்ட் பண்ணுறது. அப்போ இட் வில் பிகம் லைக் வெரி ஃபாஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர். வேர்ல்டில் இருக்கிறதுல ரொம்ப ஃபாஸ்ட் வந்து அமெரிக்காவோடது சமிட் அப்படின்றது. ரெண்டாவது ஐ ஹோப் ஒன்றி அமெரிக்காவோட இன்னொன்றா இருக்கும், இல்லைன்னா சைனாவோடது. நம்ம ரொம்ப லீஸ்டில் தான் இருக்குது, 100ல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? வேர்ல்டு லெவலில் வரும்போது வி ஆர் வெரி லைக் ஸ்லோ. சரியா? சூப்பர் கம்ப்யூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம 5G டெக்னாலஜிக்குள்ளே போகிறோம். திஸ் கம்ப்யூட்டிங்ஸ் ஆர் நாட் எனஃப் ஸ்பீடு. நீங்கள் இன்னும் ஸ்பீடுக்கு போகிறீங்க. ஸோ இட் வில் எக்ஸாஸ்ட் யுவர் பிரெயின் அலாட். சரியா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, லைக் ஹார்ட்வேர், லைக் தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட். அதுக்கான டெக்னாலஜி தான். அதுக்கு நமக்கு தேவை ஃபுல்லாகவே லைக் என்ன சொல்ல, பெட்டாஃப்ளாப்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய பெட்டாஃப்ளாப்ஸ் தெரியும்ல, ஃப்ளாப்ஸில் ஒர்க் பண்ணணும் கம்ப்யூட்டர்ஸ். சரியா? ஸோ இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வி ஹவ் ஸ்டடீட். நீங்கள் ஓகே. அது மாதிரி நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் இஸ் தேர். 4,500 crore இன்வெஸ்ட்மெண்ட்டில் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவில் வி ஆர் பில்டிங். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணது பரம் அப்படின்றது. இந்தியாவில் இன்றைக்கி இதுவும் ஒர்க்கிங்கில் இருக்குது. லைக் பரம் நிறைய கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? தென் சமிட்ன்றது யூஎஸோட ஃபாஸ்டஸ்ட் ஒன். இன்றைக்கி இருக்கக்கூடியது 1,87,659.3 டெட்ரா ஃப்ளாப்ஸ். சரியா? பெட்டாஃப்ளாப்ஸ் இல்லை, டெட்ரா ஃப்ளாப்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இன்னைக்குள்ளதும் நாளைக்குள்ளதும் சேர்த்து டுமாரோ வில் ஃபினிஷ். ஸோ அதுக்கு பிறகு வி வில் கோ பை daily, not possible. So okay, thanks a lot for joining.